Hi students, டுடே செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிரி தாவரவியலில் பாடம் 8 ஓகேவா, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். ஸோ இந்த லெசனுக்கான புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பசுமை இல்ல விளைவும் புவி வெப்பமடைதலும், வனவியல், காடு இழப்பு, புதிய காடு வளர்ப்பு, ஆக்கிரமிப்பு செய்துள்ள அயல் நாட்டு தாவரங்கள் பாதுகாத்தல், கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமித்தல், மழைநீர் சேகரிப்பு, சுற்றுச்சூழல் தாக்கத்தின் மதிப்பீடு, புவியியல் சார் தகவல் அமைப்புகள். ஸோ இது மாதிரி ஒரு 10 டாபிக்ஸ் இந்த லெசனில் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். இந்த டாபிக் கவர் ஆகிருக்கக்கூடிய இந்த லெசனுக்கான புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. பசுமை இல்ல விளைவினை அதிக அளவிலே குறைப்பது கீழ்கண்டவற்றுள் எதை குறிப்பிடுகிறது? கீழ்கண்டவற்றுள் எது என குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள் எது வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொது போக்குவரத்தினை விட தனியார் போக்குவரத்தினை பயன்படுத்துதல் ஊக்குவித்தல். ஓகேவா, இதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் குறைக்கிறதா இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா 4th ஒன் தான் நமக்கு கரெக்ட். அடுத்தது பாருங்கள், ஆகாய தாமரையை பொறுத்தவரை கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேங்கும் நீரில் வளர்ந்து காணப்படுகிறது மற்றும் இது நீரில் உள்ள ஆக்சிஜனை முற்றிலும் வெளியேற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது நமது நாட்டின் உள்நாட்டு தாவரமாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 கரெக்டு தான், கூற்று 1 கரெக்டு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா தேங்கும் நீரில் தான் என்னாகும் அப்படின்னா வளரும். அதுக்கப்புறம் அந்த நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா சுத்தமாக வெளியேற்றிடும். ஸோ அப்போ கூற்று சரியானது. ஆனால் இது நம்ம உள்நாட்டு தாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்துட்டு என்ன அப்படின்னா தப்பு. ஓகேவா, ஸோ அப்போ கூற்று 1 சரியானது மற்றும் கூற்று 2 தவறானது. அடுத்தது பாருங்கள் தேர்ட் கொஸ்டின், தவறான இணையினை கண்டறிக. ஓகேவா, ஸோ மொத்தம் உங்களுக்கு 5 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5ல் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ பாருங்கள் இடவரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிற்றினங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் காணப்படும் மற்றும் வேறெங்கும் காணப்படுவதில்லை. ஓகேவா, இது கரெக்டு. அடுத்தது பாருங்கள் செகண்டு, மிகுவளங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். அடுத்தது பாருங்கள் வெளிவாழிட பேணுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிவாழிட பேணுகையை விலங்கின பூங்காக்கள் அப்படின்னு சொல்லுவோம். விலங்கின பூங்காக்கள். அடுத்தது பாருங்கள் கோயில் தோட்டங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா ராஜஸ்தானின் செயின்த்ரி குன்று. ஓகேவா, ஸோ இது கோயில் தோட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள் இந்தியாவின் அந்நிய ஆக்கிரமிப்பு சிற்றினங்கள் ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா தவறான இணை. அடுத்தது பாருங்கள் தோல் புற்றுநோயை அதிகரிக்கும் நிகழ்வு எந்த வளிமண்டல வாயு குறைவு காரணமாக ஏற்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா புற்றுநோயின்னு வந்துட்டாவே நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஓசோன் ஞாபகம் வரணும். ஓகேவா, அப்போது ஓசோன் தான் கரெக்ட். அடுத்தது பாருங்கள் 14% மற்றும் 6% பசுமை இல்ல வாயுக்கள் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமான முறையே என்ன சொல்லலாம் அப்படின்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் CFCS மற்றும் N2O. ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்ட். அடுத்தது பாருங்கள் கீழ்கண்டவற்றில் எது அச்சுறுத்தும் சிற்றினங்கள் உண்டாவதை குறைக்கும் முக்கிய காரணமாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது சொல்லலாம் அப்படின்னா வாழிட அழிவு. ஓகேவா, இதுதான் முக்கிய காரணமாக இருக்கும். கீழ்கண்டவற்றில் எது அச்சுறுத்தும் சிற்றினங்கள் உண்டாவதை குறைக்கும் முக்கிய காரணமாக கருதப்படுது அப்படின்னா வாழிட அழிவு. ஸோ அடுத்தது பாருங்கள் 7th கொஸ்டின், காடுகள் அழிக்கப்படுதல் எனப்படுவது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றை அகற்றுதல். இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காடுகள் அழிக்கப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள் 8th கொஸ்டின், காடுகள் அழித்தல் எதை முன்னிறுத்தி செல்வதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. காடுகள் அழித்தல் எதை முன்னிறுத்தி செல்லாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேகமான ஊட்டச்சத்து சுழற்சியை முன்னிறுத்தி செல்லாது. அடுத்தது பாருங்கள் ஓசோனின் தடிமனை அளவிடும் அலகு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாப்சன். ஓகேவா, டாப்சன் தான் வந்துட்டு ஓசோனின் தடிமனை அளவிடும் ஒரு வகையான அளவு. ஓகேவா, ஸோ அடுத்தது பாருங்கள் கர்நாடகாவின் சிர்சி என்னும் இடத்தில் சூழலை பாதுகாக்கும் மக்களின் இயக்கம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மக்களின் இயக்கம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிகோ இயக்கம். ஓகேவா,
அதுதான் வந்துட்டு கரெக்ட். அடுத்தது பாருங்கள், மர தீவனத்திற்காக வளர்க்கப்படுகின்ற தாவரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மர தீவனத்திற்காக வளர்க்கப்படுகின்ற தாவரம்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிஸ்பேனியா மற்றும் அக்கேசியா. ஓகேவா, இது ரெண்டும் தான் என்ன அப்படின்னா கரெக்டு. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான்ப்பா. ஸோ ரிமைனிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஃபர்தராக நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா, இந்த லெசனுக்கான இங்கிலீஷ் வீடியோ நம்மளோட சேனலில் ஃபர்தராக அப்லோட் பண்ணுவாங்கப்பா. நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகேவாப்பா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு செஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.